ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விருப்பமா? தேர்ந்தெடுங்கள் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்டாச்ட் வித் ராடிசன் சேலம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அட் 5-star ஹோட்டல்ஸ், ஷிப், ஏர்லைன், ரயில்வே அண்ட் டூரிசம். பெரும்பான்மைக்கு தேவையான 118 என்ற எண்ணிக்கையை முதலில் அடைய போவது எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி? தற்போது வரை தாவேக 104 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தனி கட்சியாக 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்கி சட்டப்பேரவை தேர்தலில் களம் கண்ட தாவேக தற்போது வரை 104 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 79 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. குளித்தலையில் தாவேக வேட்பாளர் முன்னிலை, திமுக வேட்பாளர் பின்னடைவு. பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக வேட்பாளர் முரளிதரன் முன்னிலையில் இருக்கிறார். திமுக வேட்பாளர் மதியழகன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசமும் மிக குறைந்த அளவில்தான் இருக்கிறது. அடுத்ததாக ஒசூரில் அதிமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தற்போது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எண்கள்: தாவேக 104 இடங்களில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 79 இடங்களில் முன்னிலை, திமுக கூட்டணி 50 இடங்களில் முன்னிலை. பிற கட்சிகள் ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 4வது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒரு சில இடங்களில் 4வது சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பதனைத்தான் பார்க்கிறோம். இந்த எண்களும் மாறும். இன்னும் பல சுற்றுகள் எண்ணப்பட வேண்டி இருக்கின்றது. இந்நிலையில் தாவேக 104 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 17,975 வாக்குகள் பெற்றிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பின்னடைவு என்பது செய்தி. விருதுநகரில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகர் முன்னிலை பெற்றிருக்கிறார். தற்போது வரை அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 11,249 வாக்குகள். விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். 9,196 வாக்குகள் பெற்றிருக்கிறார். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமி வாக்கு முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருந்த போதிலிருந்தே முன்னிலையில்தான் இருக்கிறார். தற்போதும் அவர் முன்னிலையிலேயே தொடர்கிறார். தற்போது வரை 16,653 வாக்குகள் பெற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தருமபுரியில் பாமகவின் சௌமியா அன்புமணி காலையிலிருந்தே தொடர்ந்து முன்னிலை பெற்றிருக்கிறார். மயிலாப்பூரில் பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பின்னடைவு. தற்போது வரை 3,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அடுத்ததாக எழும்பூரில் திமுகவின் தமிழன் பிரசன்னாவுக்கு பின்னடைவு. 6,314 வாக்குகள் பெற்றிருக்கிறார். கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி 7,219 வாக்குகளோடு முன்னிலை பெற்றிருக்கிறார். கரூரிலிருந்து கோவை தெற்கு தொகுதிக்கு இம்முறை மாறி வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. களம் கண்ட தொகுதியில் தற்போது அவர் முன்னிலையில் இருக்கிறார். திருச்சி மேற்கு தொகுதியில் அமைச்சர் கே.என். நேரு பின்னடைவு என்ற செய்தியை பார்க்கிறோம். திருச்சி ஏறத்தாழ கே.என். நேருவின் கோட்டை என்றே சொல்வார்கள். இந்நிலையில் தன்னுடைய திருச்சி மேற்கு தொகுதியில் 25,132 வாக்குகளோடு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அமைச்சர் கே.என். நேரு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவெரும்பூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் மீண்டும் அதே தொகுதியில் களம் கண்டிருக்கிறார். முன்னிலை பெற்றிருக்கிறார். 10,233 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. கோவை தெற்கு தொகுதியில் முன்னிலை நிலவரம் என்ன என்பதனை பார்க்கிறோம். திமுகவின் செந்தில் பாலாஜி 7,219 வாக்குகளோடு முன்னிலை பெற்றிருக்கிறார்.
தாவேக வேட்பாளர் 6488 வாக்குகளோடு இரண்டாம் இடத்திலும், அதிமுகவின் அம்மன் அர்ஜுனன் 1883 வாக்குகளோடு மூன்றாம் இடத்திலும் இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி முன்னிலை பெற்றிருக்கிறார். மதுரை மத்திய தொகுதியில் தாவேக வேட்பாளர் பஹ்ருதீன் 16,605 வாக்குகளோடு முன்னிலை பெற்றிருக்கிறார். அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் இரண்டாம் இடத்திலும், புதிய நீதி கட்சியின் சுந்தர் சி மூன்றாம் இடத்திலும் இருக்கிறார்கள். இருவரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கு மத்தியில் போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாவேக வேட்பாளர் பஹ்ருதீன் முன்னிலை பெற்றிருக்கிறார். மதுரை மத்திய தொகுதியில் மதுரை கிழக்கு தொகுதியில் என்ன நிலவரம்? திமுக வேட்பாளர் P மூர்த்தி 17,414 வாக்குகள் பெற்று தற்போது முன்னிலையில் இருக்கிறார். இரண்டாம் இடத்தில் தாவேக வேட்பாளர் கார்த்திகேயன் இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக அதிமுக வேட்பாளர் மகேந்திரன் இருக்கிறார். அடுத்ததாக மதுரை வடக்கு தொகுதியின் நிலவரம் என்ன? தாவேக வேட்பாளர் கல்லானை 9,320 வாக்குகளோடு முன்னிலையில் இருக்கிறார். திமுக வேட்பாளர் கோ தளபதி 5,220 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். அதிமுக வேட்பாளர் சரவணன் 2,813 வாக்குகளோடு மூன்றாம் இடத்தில் இருவரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். தாவேக வேட்பாளர் மதுரை வடக்கு தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறார். திருமங்கலம் தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம். திமுக வேட்பாளர் மணிமாறன் அங்கே 11,354 வாக்குகளோடு முன்னிலை பெற்றிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்தவர் RB உதயகுமார் அங்கே பின்னடைவை சந்தித்திருக்கிறார். திருமங்கலம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் சதீஷ்குமார் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார். திருமங்கலத்தில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் தாவேகாவின் CTR நிர்மல்குமார் 14,350 வாக்குகளோடு முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுகவின் கிருத்திகா தங்கபாண்டி இரண்டாம் இடத்திலும், அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா மூன்றாவது இடத்திலும் இருக்கிறார்கள். தாவேகா திருப்பரங்குன்றத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறது என்பது அண்மை நிலவரம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விருப்பமா? தேர்ந்தெடுங்கள் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் attached with Radisson Salem. Training and placement at 5-star hotels, ship, airline, railway and tourism.